ஆஃப்டர் பிக் பாஸ் அல்டிமேட் 2ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதியும் கமருதீன் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அரோரா வந்து பாத்தீங்கன்னா ஹேட்டர்ஸ பிஸ்கோத்து அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க. பிக் பாஸ் வாய்ஸ் கொடுத்தாருல, அவர் இந்த சீசனோட போக போறாரா, அடுத்த சீசன் யார் வர போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுமே போயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. அதாவது கையெல்லாம் இதா நவரமாங்குது, ரோபோவை தேடிக்கிட்டு இருக்கு, லைவ் போய் பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்து 100 நாள் அப்படியே அடிமையான மாதிரி இருந்துச்சு. இருந்தாலுமே இப்போ வந்து இயல்பு நிலைக்கு நம்ம திரும்பிட்டோம். நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்க, ப்ரோமோக்கெல்லாம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து ஒரு டாக்ஸ் வந்து ஹெவியா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அல்டிமேட் வந்து ஆரம்பிக்க போறாங்க 2. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஹோஸ்டா வர போறாரு, பார்வதியும் கமருதீன் டிஆர்பிக்காண்டி இறக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நேத்து ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. நானும் இது உண்மையா என்னன்னு சொல்றேன் சோர்ஸ்டா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா நேத்து பரவிட்டு இருந்தாங்க. எல்லாம் அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 இருக்குல்ல, அதோட டிஆர்பியை நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தரணும். சீரியலோட கேவலமா போயிருக்கு. அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. அதாவது விஜய் டிவில ஒரு டாப் சீரியல் போயிட்டு இருக்கும்ல, அதோட டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 11 கிட்ட. பிக் பாஸ் சீசன் 9ஓட டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 7 கிட்ட. அப்படின்னா எவ்வளோ கம்மி பாருங்க. சீரியல் கூட மக்கள் விரும்பி பார்த்துருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்க்கல மக்கள். அப்படின்னா டோட்டலி வெறுத்துட்டாங்க. அட்ட ஃப்ளாப்பான சீசன் அப்படின்னே சொல்லலாம். எதனால அப்படின்னா, இவனுங்க ஒரு ஹைப் கிரியேட் பண்ணணும்னே இவனுங்க பண்ணல. கண்டது கிடையாதுன்னு தான் கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு அந்த கடைசி நாள் வந்து இப்பதான் உங்களெல்லாம் இன்டர்வியூ எடுத்த மாதிரி இருக்கு. நீங்க என்ன சார் இன்டர்வியூ எடுத்தீங்க இவங்களெல்லாம்? என்ன கேட்டீங்க? நீ ஓகே. நீ செலக்டட். யுவர் அன்செலக்டட். யுவர் செலக்டட் அப்படின்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. நம்ம அந்த நாள் எபிசோட் பார்க்கும்போது எல்லாரும் நாளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட செலக்ஷனை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இது குப்பை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அதிகபட்சம் இந்த சீசன்ல 24 பேர் இருக்காங்கல்ல, நான் சொல்லுவேன் ஒரு 5 பேர் 4 பேர் தவிர 20 பேர் வேஸ்ட். யாருமே ஒர்த்தே கிடையாது. பார்வதி ப்ரோமோ குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பார்வதி கன்டென்ட் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்களை தவிர்த்து யாருமே இந்த சீசனுக்கு வந்து ஃபிட்டே கிடையவே கிடையாது. அப்படியே வந்து இந்த 24 பேத்துல ஒரு சில நபர்கள மட்டும் எடுத்துட்டு, நீங்க ரொம்ப முக்கிய இதுல ஒரு 5 பேர செலக்ட் பண்ணிட்டு, ஒரு 20 பேர ஃப்ரெஷ்ஷா எடுத்து போட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த சீசன் வந்து பிச்சுக்கிட்டு போயிருந்திருக்கும். பார்வதி வேற ஏதாச்சும் ஒரு டீமோட விட்டுருந்தீங்க அப்படின்னா, இன்னும் வேற மாரி போயிருந்திருக்கும்ல. அடிபுலியா அப்படி தெறிக்க விட்டுருப்பானுங்க. சண்டை, பிரச்சனை, ரெட் கார்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற மாரி போயிருக்கும். நீங்க தண்ணி பழத்தையா இருக்கட்டும், அகோரி கலையரசனையா இருக்கட்டும், ரம்யா ஜோவா இருக்கட்டும், அப்படின்ற அரோராவா இருக்கட்டும், இப்படி இல்ல நீங்க போயிருக்கீங்க. உங்க செலக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தானே தெரியுது. அதனால வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நேத்துல இருந்து வந்து பிபி அல்டிமேட் வந்து தொடங்கும். அல்ல வந்து ஃபைனல்ல வந்து டிஆர்பிக்காக பார்வதி கமருதீன கூட்டு வந்த மாதிரி, இப்ப திரும்பியுமே அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு நேத்து மாதிரி ஒரு டாக் போச்சு. நம்மளுமே கிடைச்ச சோர்ஸ் வரைக்கும் விசாரிச்சு பார்த்தோம். டாக்ஸ் இருக்கலாம், மேபி போயிட்டு இருக்கலாம். ஆனா வந்து இன்னுமே எதுவுமே அதிகாரப்பூர்வமா வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் தொடங்குற மாதிரி கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்ற ஒரு தகவல் தான் நம்மளுக்கு வந்து மேபி கிடைச்சிச்சு. பார்வதி கமருதீன் வரா அப்படின்னா முதல் வீடியோ நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் நான் வந்து சொல்லிடுறேன். கவலையே படாதீங்க அப்படின்னு தான் சொன்னேன். அதன் பிறகு அரோரா அவர்கள் இந்த சீசனோட பிரில்லியன்ட். அதாவது 5 வாரம் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. அவங்க எப்படி உள்ள வந்தாங்க, என்ன ஃபேம வச்சு வந்தாங்க, என்னத்த போக்கணும்னு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இப்படி, அப்படி இப்படின்லாம் போட்டிருக்காங்க. என்னோட வாய்ஸ் பிக் பாஸ் வாய்ஸ் வந்து என்ன இது பண்ணாரு, மோட்டிவேட் பண்ணாரு, விஜேஸ் இது பண்ணாரு. அப்படி இப்படின்லாம் இது பண்ணி போட்டாங்க. சரி அதெல்லாம் ஓகே. அதாவது இதுக்கப்புறமேட்டு என்ன ஹேட் பண்றாங்க. நீங்க யார்றா பிஸ்கோத்து? நீ யார்றா வெண்ண? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்கள கிரிட்டிசிசம் பண்ணவங்க, அவங்கள இது பண்ணாங்க. இது ஒரு ரியாலிட்டி ஷோ கிடையாது. இதுவும் கிடையாது. இது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஷோ. இதுல நீ என்ன பண்றியோ அதுக்கான பிரதிபலன் வெளியில கிடைக்கும். அதுக்கான மக்கள் வந்து பேசதான் செய்வாங்க. அதுக்கு நீ பேசுறவங்கலாம் திட்டினீங்க அப்படின்னா, இன்னும் தான் கழுவி ஊத்துவாங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் இவங்க திட்டுறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே நம்மளுக்கு கிடையாது. இவங்கெல்லாம் சொல்ற அளவுக்கு நம்மலாம் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மலாம் தட்டி விட்டு போக வேண்டியதுதான். உள்ள இவங்க ஒரு ட்ரையாங்கிள் லவ் பண்ணுவாங்க. துஷாரோட சுத்திட்டு திரிவாங்க. அவன காலி பண்ணி வெளியில அனுப்புவாங்க. அவங்க காலுக்கு ஒரு ஜூம் வைங்கப்பா. ஆல்மோஸ்ட் வந்து சுபிக்ஷா பொண்ணெல்லாம் கெஞ்சும் பிக் பாஸ் என்கிட்ட பேசுங்க பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் பேச மாட்டாரு.
ஆனா பாத்தீங்கன்னா அரோரா கிட்ட ட்ரெஸ் நல்லா இருக்குவாரு, பட் அப்படின்னுவாரு, ஏதேதோ சொல்லுவாரு. திவ்யா ஃப்ரேம்ல நல்லா இருக்கீங்கன்னுவாரு. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் உங்கள்கிட்ட சொல்லுவாரு. ஆனா வேற யார்ட்டையும் வந்து அவர் பேச மாட்டாரு. அவரை பத்தி இப்போ ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அவர் இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டிருப்பார் போல இருக்கு. ஏதோ குட் பை ஏதோ போட்டிருப்பார் போல இருக்கு. இந்த சீசன் பண்ணிட்டு இருக்கும் போதே நடுவுல ஏதோ ஒண்ணு வந்துச்சு. அவர் குயிட் பண்ண போறாரு. அவர் ரொம்ப இந்த இதே வேணாம் அப்படின்னு விடுறாரு. ஏதோ படங்கள் பண்ண போறாரு. வேற எதுக்கோ போறாரு அப்படின்னு சொல்லி நடுவுலயே ஒரு டாக்ஸ் போச்சு. அதுவே நம்ம அட்ரஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். இப்ப அது ரொம்ப அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் சீசன் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் குடுக்குற ஷேஷோ வரமாட்டாரு. அவரோட கடைசி பிக் பாஸ் இது. அதுக்காண்டி தான் ஸ்டோரி போட்டிருக்காரு. அப்படின்ற மாரி ஒரு டாக்ஸ் போகுது. இந்த சீசன் ரொம்ப புலம்பி ஒரு இதுக்கு மேல எத்தன தடவ உங்களுக்கு சொல்றது? சோறு தண்ணி இல்லாம நான் இங்கே தானே படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளினது யாரு அப்படின்னா, பிக் பாஸ் தான். அதனால இவைங்கள்ட்ட கட்டி மேய்க்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இவைங்களுக்காண்டி வந்து 100 நாள் வேலை திட்டத்துல வந்து மூச்ச போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தா, இது நம்மள வந்து மென்டல் பிரஷர் ஆக்குறாய்ங்க. நம்ம இத முடிச்சுட்டு போறது தான்டா சுனாப்பானா கிளம்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எதுவும் கிளம்பிட்டாரு போல இருக்கு. அதுவுமே நேத்து வந்து பாத்தீங்கன்னா, செம்ம வைரலா போயிட்டு இருந்துச்சு. என்ன பொறுத்தளவு இந்த பிக் பாஸ் சீசன் 10 வந்து பாத்தீங்கன்னா, இவங்களே க்ளூ குடுத்துட்டாய்ங்க. கலர்ஸ் தமிழ்லாம் போறது கிடையாது. விஜய் டிவில தான் டெலிகாஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிட்டாங்க. இன்னும் 7 மாசம் நாங்க விஜய் சேதுபதி சார பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதனால 100% விஜய் டிவில தான் அது டெலிகாஸ்ட் ஆக போகுது 10th சீசன். போன சீசனே நவரசங்கள் கலந்த 9th சீசன்னாய்ங்க. அந்த நவரசம் அப்ப புரியல. நம்மளுக்கு இப்பதான் புரியுது. அதனால அந்த கரும நாங்க விட்டு தள்றோம். தயவு செஞ்சு 10வது சீசன் ஆச்சு. ஒரு நல்ல நல்ல ஆளுங்களாச்சும் எடுங்க. நாங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள மாரி யங்ஸ்டர்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காங்க. எல்லாம் எடுத்து போடுங்க. நாங்களே எவ்வளோ நாள் தான் ரிவ்யூ பண்றது. உள்ள வந்து நாங்களுமே என்டர்டெயின்மென்ட் அந்த மாரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.